சாதனை இணைந்தர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கிறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான பெடலிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட 3 வாகனங்களை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க ஏதாவது சத்தத்தை கேட்டீங்களா? கொஞ்சம் வழி விடுங்க. ஆமா, நாங்க தான் எங்களை பத்தி மேம்படோ சொல்றோம்ல. அந்த வாகனங்கள் பத்தி அந்த வாகனங்களே ரிவ்யூ கொடுக்க போகுது. அதே மாதிரி நம்ம கூட பெடலிஸ் நிறுவனத்துல இருந்து இன்ஜினியர்ஸும் நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. வணக்கம், என் பேரு ரேஞ்சர். இங்க நான் தான் கேங் லீடர். இது எனக்கு பிடிக்காது. சரிங்க, நான் ஒரு எலக்ட்ரிக் மொபைல் பெடலிஸ்ட் வரக்கூடிய ரக்தடான ஆளு. சேவிங்ஸ்லாம் செம்ம தூளு. ரேஞ்சு 6 மாதம். என்னோட பேரு டவுன் அண்ட் கண்ட்ரி. வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பக்காவான எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மின்மிதி வண்டி. மக்களே, நான் H2, India's first and successful mid-range electric cycle. சாய் ப்ரோ சொல்லுவார் என்ன பத்தி தரமான சம்பவம் இருக்கு. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். உங்க பேரு? என்னோட நேம் சாய்குமார். ஓகே. நாங்கள் டைஜோ பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். எங்களோட பிராண்ட் நேம் பெடலிஸ். ஓகே. இதுதான் எங்களோட பிராண்டு. ஓகே. நாங்கள் எங்கள் பிராண்டு பற்றி சொல்லணும்னா கடந்த 6 வருஷத்துக்கு மேலாவே இருக்கும். நாங்கள் இந்த 6 வருஷமா இருந்தது மிட்ரைவில் இருந்தோம். ஓகே. இப்போ இருந்ததெல்லாம் நியூ லான்ச். நாங்கள் R&D எல்லாம் பண்ணி பேட்டன்ட் வாங்கி, பேட்டன்ட் உடனே கிடைக்காது. ஓகே. அது ஒரு நிறைய வருஷம் எடுக்கும். பேட்டன்ட்லாம் வாங்கி இப்போ நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம். எங்களோட எய்ம் குவாலிட்டியான இ சைக்கிளை சர்வீஸ் சப்போர்ட்டோட கொடுக்கணும். ஓகே. எங்களுக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல எங்களுக்கு தெரிஞ்சு எங்க நினைப்புக்கு ஒரு சைக்கிள் ப்ராப்ளமா இருக்கு நாங்க விட்டதில்லை. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, எங்க நினைப்புக்கு அது வந்துருச்சு, எங்களுக்கு பார்வையில் அது வந்துருச்சுன்னா அது சரி பண்ணிடுவோம். எங்களுக்கு தெரிஞ்சு எங்க கிட்ட சைக்கிள் வாங்கி சர்வீஸ் சப்போர்ட் இல்லாம சும்மா இருந்தது இல்ல. அது தெரிஞ்சதுன்னா அது எப்படியும் சால்வ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் பெடலிஸ் எப்பயாச்சும் வாங்கி எங்களுக்கு தெரியப்படுத்த முடியாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியாச்சு சொல்லுங்க. மெயின் சர்வீஸ் சப்போர்ட் பக்காவா இருக்கும், குவாலிட்டி இருக்கும். ஜஸ்ட் இது பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இ மொபைல் சைக்கிள். ஓகே. இப்போ நீங்க நாங்க ஒரு 2021ல ஒரு POC பண்ணோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணோம். ஓகே. நீங்க நார்மல் எலக்ட்ரிக் சைக்கிளை டம்சோ பீப்புள் பைக்கர்ஸ்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு நாளைக்கு அவங்களால எத்தனை கிலோமீட்டர் போக முடியுது, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு POC பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னன்னா, அவங்களால ஓட்ட முடியுது, காசு நல்லா சேவ் ஆகுது. ஆனா நார்மல் சைக்கிள்ஸ் அந்த அளவுக்கு காம்பாக்ட் இல்ல, நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இல்ல. டெய்லி நீங்க அதுல ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல ஒண்ணு சைக்கிள் டேமேஜ் ஆகும், இல்ல நீங்க அந்த சீட்னால உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். இது பர்பஸ். அதுதான் என்னையே யாராச்சும் எங்க இந்த மாடல் வேணும்னு கேட்டாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, நீங்க எத்தனை கிலோமீட்டர் போகுப்பீங்க? அவங்க ஒரு 10-15 கிலோமீட்டர்னா நானே சொல்லிடுவேன் இது வேணாம், போகாதீங்க. நீங்க நிறைய மத்த சைக்கிள் பாருங்க, இது வேணாம். ஏன்னா உங்களுக்கு இது காஸ்ட் சேவிங் இல்ல ரெவென்யூ ஃபேக்டரா இருக்கணும். நீங்க ஒரு வெறும் கம்யூட்டிங் பர்பஸா பார்க்காம ரெவென்யூ ஃபேக்டரா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, வெறும் பைக் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க பிசினஸ். அந்த பைக்ல ஒரு 50-60 கிலோமீட்டர் போனாதான் உங்க பிசினஸ் நடக்கும். அப்போ அது பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டெய்லி அந்த 200-300-400 ஃபியூயலிங், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சேவ் ஆகும்போது, லைசன்ஸ் இல்லை இதெல்லாம் சேவ் ஆகும்போது உங்களுக்கு அந்த பிசினஸ்ல ரெவென்யூ கொடுக்க ஆரம்பிக்கும். அது பெஸ்ட். அதுக்காக மட்டும்தான் இது. யாராச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது 5 to 10 கிலோமீட்டர்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுவேன், சார் இது வேணுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்க எல்லாத்தையும் மீறி மற்ற சைக்கிள் வாங்கியிருக்காங்க என்னோட சஜஷனுக்கு. இல்ல நான் சொன்னதையும் கேட்டுட்டு இல்லைங்க எனக்கு இது கொடுங்க, எனக்கு கம்ஃபர்ட், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி வாங்குவேன். பட் அது இதுக்குதான் நான் இது எல்லாருக்குமான மாடல் நான் சொல்ல மாட்டேன். காசு சேவ் பண்ணி டெய்லி இத்தனை கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அதை பாருங்க, அதை பண்ணுங்க. இந்த ஃபீச்சர்ஸே பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு ஃபீச்சரே இருக்காது. பிரேக்ஸ்ல இருந்து, சஸ்பென்ஷன்ல இருந்து, பின்னாடி இருக்கிற சஸ்பென்ஷன்ல இருந்து எல்லாமே ஒரு இந்தியன் ரோடுக்கு ஏத்த மாதிரி பண்ணது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இந்த மாடல் நாங்க லான்ச் பண்ணது ஒரு வருஷம் முன்னாடி, சேல் எஃபெக்டிவா ஆரம்பிச்சது சேல் 6 மாசம் முன்னாடி. இந்தியாவிலே லீடிங் ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் கம்பெனி இப்போ வரைக்கும் அவங்க தான் லீடிங். ஒரு லெஜெண்ட், கிரிக்கெட் லெஜெண்ட் தான் உங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடர். அந்த பிராண்ட் ரீசெண்டா ஒரு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க இதே நேம்ல, இதே பேர்ல. இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்ப நாங்க அதே நேம் தான், அதே நேம் அவங்க எடுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேம் ரீச் ஆயிடுச்சு.
ஆனா நீங்க நினைச்சு பாருங்களேன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். நேம் வச்சவங்க ஓகே, ஆனா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு சைனீஸ்ல ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிற ஒரு ஃப்ரேம் தான் அவங்க பண்ணிருப்பாங்க, இன்னோவேட்டிவ் எதுவும் இருக்காது. அந்த ஃப்ரேமை கூட நான் காட்டுவேன். சைனீஸ்ல நீங்க அலிபாபா வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த ஃப்ரேம் இருக்கும் இப்பவும். இந்தியா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃப்ரேம் வச்சு எதுவுமே இன்னோவேட்டிவ் இல்லாம ஒரு 65,000 விற்கிறதுக்கும், இந்த மாதிரி எல்லாமே குவாலிட்டியான பார்ட்ஸ் போட்டுட்டு சப்போர்ட் பக்காவா கொடுத்துட்டு எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லாம சேஃப்டியோட கொடுக்கறது, இதுக்கு ரீசனபிளான வேல்யூ. ஆனா எங்களோட மோட்டிவும் வந்து ஆஸ் அ மேனுஃபேக்சரரா நாங்க வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு அந்த பிஓஎம் குறையும். நிறைய, ஏன்னா இப்ப நாங்க ஒரு அசம்பிளர் ஒரு சைனால இருந்து இறக்கினா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நாங்க எவ்வளவு தயாரிக்கிறோமோ அதுக்கு பொறுத்து தான் அந்த பிரைஸ் இருக்கும். மக்களாகிய நீங்க இ-சைக்கிள் இதுன்னு இல்லை, இ-சைக்கிள்லாம் நிறைய வாங்க ஆரம்பிச்சு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சு பண்ணும்போது தான் எங்களை மாதிரி மேனுஃபேக்சருங்களுக்கு இன்னும் அதை இன்னும் குறைச்சிட முடியும். ப்ரைஸ்ல இருந்து இன்னோவேட்டிவா நிறைய கொண்டு வர முடியும். எங்களுக்கும் அசம்பிளருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நாங்க வந்து தயார் பண்ணும்போது இவ்வளவு பார்ட்ஸ் தயார் பண்றதை பொறுத்து தான் எங்களுக்கு அந்த பிஓஎம். இப்போ இதோட எம்ஆர்பி இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் எங்களுக்கு பிஓஎம் பெரிய டிஃபரன்ஸே இல்லை. ஆனா இதுவே நாங்க ஒரு சைனால இருந்து எடுத்து பண்ணும்போது எங்களுக்கு மார்ஜின் அவ்வளவு இருக்கும். எங்களோட எய்மும் வந்து தரமான ப்ராடக்ட ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கணும். ஷூர், கோயிங் ஃபார்வர்ட் இதை நாங்க பெஸ்டா கொடுப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் போகும். ஒரு சார்ஜுக்கு எடுத்துக்கிற பவர் வந்து 1.65 யூனிட்ஸ் எடுத்துக்கும். ஆவரேஜா 12 பைசே per கிலோமீட்டர். நிறைய பேர் கேட்பாங்க எங்களுக்கு ஓலா இருக்குன்னு. ஓகே, அது தனி. ஓலான்றது நான் மறுபடியும் சொல்லுவேன், நான் அது எதையும் கம்ப்ளீட் பண்ண விரும்பல. ஆனா ஓலா டபுள்ஸ் போறீங்களா, போங்க ஓலா வாங்குங்க, கம்ஃபர்ட். அது ஒரு பைக் தனி. நீங்க ஓவர் ஸ்பீடுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்பீடுன்றது அது தனி. ஆனா இது வந்து ஒரு சிட்டின்னு இல்லைங்க, நான் வந்து ஒரு வில்லேஜ் தான். என்னோட வில்லேஜ் வந்து பொன்னேரி பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ். எங்க ஊருக்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் டவுனுக்கு பொன்னேரி போகணும்னா ஒரு 4 பஸ் தான் வரும். எங்க ஊர்ல இதெல்லாம் நிறைய ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நினைச்சு பாருங்களேன், இன்னமும் வந்து எங்க ஊர்ல எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 4 பஸ் தான் வரும். டவுனுக்கு போகணும்னா, ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா 10 கிலோமீட்டர் வரும். வில்லேஜுக்கு யூஸ் ஆகும். சிட்டி இல்லையா, நம்ம சிட்டி ஸ்பீடுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நீங்க ஒரு பைக்ல ஸ்டார்ட் ஆகுங்க, நான் இதுல ஸ்டார்ட் ஆகிறேன், நீங்க 2 பேரும் ஒரே டிஸ்டன்ஸ்ல ஒரே டைம்ல தான் போவோம். சொல்ல போனா சம்டைம்ஸ் உங்களோட நான் ஸ்பீடா போயிடுவேன். ஏன்னா இதுக்கு சிட்டிக்கு இது கரெக்டா இருக்கும். சிட்டி டிராபிக்கு நான் சொல்ற ஸ்பீடு கரெக்டா இருக்கும். ரூரல் ஏரியாலையும் இன்னைக்கும் வந்து பஸ் மட்டும் டிபெண்ட் ஆகி இருக்கிற நிறைய வில்லேஜஸ் இருக்காங்க. இது இல்லாட்டியும் நிறைய எலக்ட்ரிக் சைக்கிள் நிறைய யூஸ் ஆகும். இதுதான் இதுல இருக்கிற ஃபீச்சர். நான் சொன்னபடி ஒரு சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் கொடுக்கும், பவர் கம்மி, உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பெருசா இல்லை, சைக்கிள் மெயின்டெனன்ஸ் தான். மெக்கானிக்கலி ஒரு சைக்கிள் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கலி. எலக்ட்ரிக்கலி உங்களுக்கு பேட்டரிக்கும் மோட்டாருக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி, கண்ட்ரோலருக்கு 1 இயர் வாரண்டி. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். இப்போவும் வந்து எங்களோட சைக்கிள் வந்து டீலர்ஷிப் இல்லாத இடத்துல எல்லாம் எங்களோட சைக்கிள் இருக்கு. வேலூர்ல இது வாங்கியிருக்காங்க, மதுரையில வாங்கியிருக்காங்க, நிறைய இடத்துல. அதாவது ஆனா ஒரு சப்போர்ட்னு வரும்போது நாங்க போய் அட்டன் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த சைக்கிள் எங்க யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இஷ்யூஸ் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இப்போ அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இஷ்யூஸ் வந்தா ரிசால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும், அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். மெயினா சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட் மெயினுங்க. ஏன்னா சார் ப்ராப்ளமே வராதுங்க அப்படி இல்லை. ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ரிசால்வ் பண்ண முடியணும். அது வந்து எக்காரணத்தை கொண்டுமே டிஸ்டன்ஸை காரணம் காட்டியோ இல்ல அந்த இடத்த காரணம் காட்டியோ விட்டுறக்கூடாது. அதுல நாங்க தெளிவா இருக்கோம். எங்க இருந்தாலும் சரி, அவங்க எந்த மூலையில இருந்தாலும், இந்தியாவில எந்த மூலையில இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நாங்க சால்வ் பண்ணியிருக்கோம். அது நான் கேரண்டியா சொல்லுவேன். எங்க கிட்ட சைக்கிள் வாங்கினவங்க இவங்க கிட்ட சொன்னவங்க வரவே இல்லை அந்த மாதிரி இருக்காது. அப்படி யாராச்சும் இருந்தீங்க, பை எனி சான்ஸ் இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பைக் ஓட்டுங்க, நீங்க சொல்றது வந்து இங்க டன்சோல நான் ஒர்க் பண்றேன். நான் ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு 200 இருந்து 300 ரூபாய் நான் செலவு பண்ணி ஆகணும். அது பெட்ரோலா இருக்கலாம், மெயின்டெனன்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், லைசன்ஸ் ஃபார்மேட் எது வேணா இருக்கலாம். நீங்க நினைச்சு பாருங்களேன், இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செலவுன்றது கம்மியாகும். மிஞ்சி காத்து அடிப்பீங்க, அவ்வளவுதான். வேற செலவுன்றது இல்லை. வீட்டுக்குள்ளே சார்ஜ் போட்டுக்கலாம். உண்மையாவே சொல்றேன், ஜெப்டோ, பிளிங்கிட், ஜொமேட்டோக்காரங்க இது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோ மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க அவங்களும் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது, போய் சொல்லலாம், அவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகுது. நானே யோசிப்பேன், இது உண்மையாலே வந்து அவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகுமா, சாட்டிஸ்ஃபைடா இருக்குமான்னு. பட் நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாருக்குமே என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எங்க கிட்ட ஒருத்தர் வந்து ஜெப்டோ இது வாங்கினாரு. அவரை நான் வந்து விசாரிச்சுட்டே இருப்பேன், எங்க டீமை வச்சு யூஸ் பண்றாரா, நல்லா இருக்கான்னு.
அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு போன வாரம் வந்தாரு பிளான்ட்டுக்கு வந்து ஃபுல் மட் கார்டு போட்டுக்கிட்டு போனாரு. லுக்கு போனாலும் பரவாயில்ல எனக்கு மட் கார்டு ஃபுல் வேணும்னு, ஏன்னா அவர் அதை அடாப்ட் ஆயிட்டாரு. புரியுது. அவர் வந்து அந்த 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 இதுக்கு அடிமைன்னு சொல்ல மாட்டாரு, அது புடிச்சு போச்சு அவருக்கு. ஓகே. வந்து அந்த ஃபுல் மட் கார்டு போட்டுக்கிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது ப்ராப்ளம்னு சொல்லி வந்தாலும் அதை சரி பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அவர் வந்து புடிச்சு போய் இந்த வண்டி புடிச்சு போய் நிறைய விஷயத்த மாத்திக்கிட்டு போனாரு. எனக்கு அதுதான் வேணும். அவர் வந்து என்னங்க நான் வாங்கிட்டேன் எனக்கு பெருசா யூஸ் இல்லைன்ற இது எங்குமே இல்லை. வாங்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எங்க எப்பயாச்சும் சேர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அழகு போனாலும் பரவாயில்ல நான் ஃபுல்லா மூடிக்கிறேன்னு சொல்லிட்டு மூடிட்டு போனாரு. ஓகே. சோ அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது எங்களுக்கு அதெல்லாம் வந்து சந்தோஷமா தானே இருக்கும். அந்த மொப்பட்லயும் தரமான மொப்பட் இது. அது வந்து எங்குமே வந்து இது மாத்தி இந்த காம்போனன்ட் வச்சு பிரைஸ் குறைக்கிற வேலையெல்லாம் இல்லை. எல்லாமே ஹை எண்ட். ஓகே. எல்லாமே அந்த 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 வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இது இருக்கு. 2 பேட்டரி இருக்கு. மேல் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா கூட ரிசர்வ் பேட்டரி போகலாம். ஏன்னா இந்த மாதிரி மாடல்லாம் வந்து ஜாமெட்ரிக்கலி பெடலிங் பண்ற மாடலிங் கிடையாது. அதாவது பெடல் பவர் இல்லாம பவர்ல நீங்க நல்லா ஜாலியா மதிக்கலாம். பவர் இல்லாம ஜாமெட்ரிக்கலி இது ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தும் கொடுக்க கூடாதுன்னா பேட்டரி 2ஆ பிரிச்சுட்டோம். ஓகே. மேல் பேட்டரி கீழ் பேட்டரி பைக் மாதிரி மேல் பேட்டரி தீர்ந்து போச்சா ரிசர்வ்ல போட்டுட்டு ஒரு 20 கிலோமீட்டர் போயிடலாம். சோ தட் நம்ம கான்சியஸா இருப்போம். எங்கேயோ போய் நின்றுட்டு நம்ம ஓட்டிட்டு வரதுக்கு மெயின் பேட்டரி காலிடா ஓகே ரிசர்வ் போட்டுட்டு ஒரு 20 கிலோமீட்டர் போயிடலாம், எங்கேயாச்சும் 20-25 கிலோமீட்டர் போறதுக்காக. அப்படிதான் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக தான் நாங்க அப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா பெடல் பண்ணி வந்துடலாமே எல்லாருமே ராமான்னு சொல்லிடுவாங்க. நான் ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றேன். இந்த மாதிரி மொப்பட் சைக்கிளை பவர்ல ஓட்டணும்னு நினைச்சுக்கோங்க. பவர் இல்லாம ஓட்டணும்னா நார்மல் எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் வாங்க, மிட் டிரைவ் இருக்கு, அப் டிரைவ் இருக்கு. ஏன்னா அதை நம்ம சொல்லிட்டோம் வைங்களேன், அவங்களுக்கு பவர் இல்லாம ஓட்ட போறது அவங்க தான். அப்போ அவங்க படுற கஷ்டம்ன்றது நமக்கு தெரியும். உங்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னா நான் பேட்டரி பிரிச்சு வச்சிட்டேன். ஒரு 100 கிலோமீட்டர் பிரிச்சு வச்சுட்டேன். மெயின் பேட்டரி 80 கிலோமீட்டர் போச்சா இல்ல 70 கிலோமீட்டர் போச்சா ஆஃப் ஆயிடுச்சா கீழ் பேட்டரி போட்டு ஓட்டுங்க. பவர் கம்மியா எடுக்கும். நீங்க வந்து ஓலாவோட நான் இதை கம்பேர் பண்ணி மறுபடியும் பேச மாட்டேன். ஆனா நீங்க ஒரு சிங்கிள் ஒரே ஆள் தான் ஓட்ட போறீங்க, ஓலா யூஸ் பண்றீங்க, ஒரே ஆள் தான் ஓட்ட போறீங்கன்னா அதுக்கு இது பெஸ்ட்னு சொல்லுவேன். இல்லைங்க நாங்க ஃபேமிலியோட போகணும்னா இது வேணாம். ஏன்னா வந்து ஃபேமிலியோட அது ஃபேமிலி மாடல். இல்லைங்க நான் வந்து ரொம்ப ஸ்பீடா போகணும், அட்லீஸ்ட் ஒரு 50-60 போகணும்னா இது வேணாம். இது மறுபடியும் சொல்றேன், வந்து பைக்கை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறவங்க, பைக்ல பிசினஸ் பண்றவங்க, இல்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் போகணும்னு நினைக்கிறவங்க, காசு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்குங்க. ரோடு எப்பேற்பட்ட ரோடா இருந்தாலும் ஏறிடுவேன். அவ்வளோ. என்னோட காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் பிரேக்ஸா இருக்கட்டும், சஸ்பென்ஷனிங்கா இருக்கட்டும், டிஜிட்டல் லாக், அதாவது பாஸ்வேர்ட் போட்டு நீங்க டிஜிட்டல் லாக் மூலமா என்கிட்ட யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி என்னில்லாத ரீசன்ஸ் ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் இருக்கிறதுனால ரெவல்யூஷனோட சன் அப்படின்னு என்ன கூப்பிடலாம். ஒரு பிராண்ட் வந்து செக் பண்ணி வாங்குங்க. அது என்ன பிராண்டாலும் சரி, இதுன்னு இல்லை, அட்லீஸ்ட் இல்லை, செக் பண்ணி வாங்குங்க. எங்களோட சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை சைக்கிள் நிறைய பிராண்ட்ஸ் வந்து அங்கங்க. ஏன்னா சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்து எப்பவுமே அது எல்லா ஷாப்ஸையும் கனெக்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு டேட்டா தெரியும். ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து எத்தனை ஒரு நாளைக்கு வந்து சர்வீஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏதோ ஒன்று வாங்கிடுவாங்க. அவங்க தப்புன்னு சொல்ல வரல, அவங்க வாங்கிடுவாங்க. ஆனா அது செக் பண்ணி வாங்கிருந்துக்கலாம், எங்க சப்போர்ட் இருக்குன்னு செக் பண்ணி வாங்கிருக்கலாம். ஸோ இது ரிலேட்டடா எங்க சர்வீஸ் இன்ஜினியரே நான் உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். ஒரு நாளைக்கு அவர் எவ்வளவு அதை பாக்குறாரு, அவர் வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னு பாருங்க. அந்த மாதிரி 3 விஷயத்த செக் பண்ணி வாங்குங்க. எந்த சைக்கிளா இருந்தாலும் இந்த 3 விஷயத்த செக் பண்ணி வாங்குங்க. ஓகே, சரிங்க. அப்படி இருங்க. வண்டியோட பிரைஸ் பத்தி பார்த்தோம். அதாவது எங்களோட பிரைஸ் 35,000ல இருந்து 85,000 வரைக்கும் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது வந்து பிரைஸ்ல நான் கம்ப்ளீட்டா கிடையாது. ஆனா வேல்யூ ஃபார் மணி அதை நான் கேரண்டி கொடுப்பேன். ஓகே. ஒரு சர்வீஸ்ல இருந்து ஒரு குவாலிட்டில இருந்து அதை நான் கேரண்டி கொடுப்பேன். எங்களுக்கும் வந்து ஆஸ் அ மேனுஃபேக்சரர் எங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு. கோயிங் ஃபார்வர்ட், அதாவது பிரைஸ் குறைச்சு கொடுக்கறன்றது பெரிய விஷயமே இல்லை ப்ரோ. ஓகே. எங்களாலையும் விலை கம்மியா கொடுக்க முடியும். ஆனா அந்த விலை கம்மியை கொடுக்கறதுல குவாலிட்டி கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து வேல்யூ, அந்த வேல்யூன்றது நாங்க கொடுப்போம். ஓகே. 35,000 சொன்ன மாதிரி 85,000 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல உங்களோட அப்ளிகேஷனுக்கு என்ன சைக்கிள் மேட்ச் ஆகுமோ கேட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம். எல்லாருமே வந்து கேட்கும்போது அந்த மொப்பட் சைக்கிள் பத்தி கேட்பாங்க, ரேஞ்சர் பத்தி. நானே சொல்லிடுவேன் கேட்கறவங்களுக்கு அவங்களோட பர்பஸ் என்னன்னு கேட்டுட்டு வாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். என் பேச்சை கேட்டு நிறைய பேர் நார்மல் சைக்கிள், எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்கியிருக்காங்க இதுலயே. நான் சொன்னதையும் மீறியும் நான் சொன்ன மாதிரி அதுதான் வேணும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. பட் நாங்க அதை கைடன்ஸ் நாங்க கொடுக்குறோம். உங்க ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க. எங்க சர்வீஸ் இன்ஜினியர் வந்து உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லுவாரு. நீங்க சைக்கிள் வாங்கும்போது அந்த 3 விஷயத்த பார்த்து வாங்குங்க.
ஏன்னா ரியாலிட்டி அவருக்கு தெரியும். ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள்ல வந்து ஒரு எத்தனை சைக்கிள் வந்து ஸ்கிராப்புக்கு போகுதுன்னு தெரியும் அவருக்கு. ஓகே ப்ரோ, கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. நம்பர் வந்து ஸ்கிரீன்ல தெரியும், பட் நானும் சொல்லிடுறேன். 8925819183 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல இதே நம்பர் தான், லாஸ்ட்ல மட்டும் நீங்க 1 மாத்திக்கினீங்க. ரெண்டுமே எங்க நம்பர் தான், 8925819183 8925819181. இந்த 2 நம்பர் கால் பண்ணாலும் எங்களுக்கு நீங்க பண்ணலாம். ஓகே ப்ரோ, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஷாப்ஸ்ல இருக்கு. எங்களுக்கு சென்னையில வந்து 4 ஷோரூம்ஸ் இருக்கு. ஓகே. அது இல்லாம எங்களுக்கு ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் வந்து தமிழ்நாடு, கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத் இங்கெல்லாம் வந்து அதர் தென் சென்னை இல்லாத நிறைய ஜஸ்ட் பை சைக்கிள் ஷோரூம்ஸ்ல எங்க சைக்கிள்ஸ் இருக்கும். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா முகப்பேர்ல இருக்கு சைக்கிள் வேர்ல்டு, முகப்பேர்ல சைக்கிள் வேர்ல்டு இருக்கு, வேளச்சேரியில இருக்கு நியூ பாலாஜி. அந்த மாதிரி சென்னையில செலக்டடா ஒரு 4 பேரை மட்டும் நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். ஹோம் டெலிவரியும் பண்றோம். ஓகே. ஹோம் டெலிவரி அப்போ சர்வீஸுங்க, ஹோம் டெலிவரி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். மெக்கானிக்கலா ஒரு நார்மல் சைக்கிள் ஷாப்லயே நீங்க மெக்கானிக்கலா பாத்துக்கலாம். எலக்ட்ரிக்கலா எது வந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் எங்க சைட்ல இருந்து வரும். ஓகே. அதுக்கு நாங்க கேரண்டி. ஹோம் டெலிவரின்னு பயந்துராதீங்க. எங்கேயாச்சும் ஹோம் டெலிவரி தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலுமே ஹோம் டெலிவரி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே. சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். மெக்கானிக்கலா ஒரு சைக்கிள் மாதிரி பாத்துக்கோங்க, எலக்ட்ரிக்கலா நாங்க பாத்துப்போம். நீங்க நிறைய எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து மோட்டாருக்கும் பேட்டரிக்கும் 1 இயர் வாரண்டி, நாங்க 2 இயர்ஸ் வாரண்டி தரோம். கண்ட்ரோலருக்கு 6 மாசம் கொடுப்பாங்க, நான் கண்ட்ரோலருக்கு 1 இயர். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிக்கலா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சூப்பர், நன்றி ப்ரோ. நன்றி.